போனால் கிடைக்காது, இழந்தால் அதை மீட்க முடியாது. அப்படின்னாக்கா அது நம்ம உயிர் மட்டும்தான். சரி பண்ண முடியாத ஒரு விஷயம், ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அப்படின்னாக்கா அது உயிர் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த விலை மதிப்பில்லாத, ஈடு செய்ய முடியாத, மீட்க முடியாத அந்த உயிரை நிறைய பேர் வந்து ரொம்ப ஈஸியாக தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதை ஈஸியாக இழந்துடுறாங்க. தற்கொலை ஒரு மிக மோசமான, முட்டாள்தனமான, கேவலமான, அசிங்கமான விஷயம். தற்கொலை 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 மரணங்கிறது நம்மளை தானாக தேடி வரணும், அதையும் நாம் வெல்லணும், அதையும் எடுத்து போராடணும். என்ற உயிர் ஒரு முறை மக்களே. இந்த ஒரு முறைங்கிறது நமக்கு எவ்வளோ நாள் மக்களே? ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்குது, ரொம்ப கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாளில் நம்ம வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது, பார்க்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது, நம்மளால் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது, நம்மளால் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கைங்கிறது நிறையா இருக்குது. இந்த ஒரு வாழ்க்கை நமக்கு பத்தாது, இந்த காலங்கிறது பத்தாது. ஸோ அப்படிப்பட்டதில் நம்ம பாட்டில் நம்ம சௌரியத்துக்கு நம்ம இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு தற்கொலைங்கிற எண்ணத்தை கைவிடுங்க. ஸோ வாழ்க்கையில் அடுத்த ஆல்டர்னேட், அடுத்த வாய்ப்புங்கிறத நிறையா இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. தற்கொலை அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில் டோட்டல் வேஸ்ட். இவ்வளோ நாள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு முட்டாள். உங்களை வளர்த்தவங்க சரியில்லைன்னு அர்த்தம். தற்கொலை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை வளர்த்தவங்க சரியில்லைன்னு அர்த்தம். எதுவாக இருந்தாலும் வீட்டில் பேரண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுங்கள், பேரண்ட்ஸை நினச்சி பாருங்கள், அவங்களுக்காக வாழுங்க. உங்களை நம்பி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உங்களுக்காக ரோடாக சம்சா விற்று உங்களுக்காக கஷ்டப்பட்டு ரத்தம் செஞ்சு வேர்வை செஞ்சு உழைச்ச உங்கள் பெற்றவங்களை நினச்சி அவங்களுக்காக வாழணும், அவங்களுக்காக சாதிக்கணும்னு நினைங்க. நீங்கள் உங்களோட ஒரே ஒரு டாக்டர் நீட்டுங்கிறத மட்டும் பிடிச்சிக்கிட்டு அதுக்காக உடனே நான் போய் சாவரேன்னு செத்தீங்க அப்படின்னா ரொம்ப தவறு மக்களே. அது பெற்றவங்களுக்கு பெரிய அவமானம். உங்களை நம்பி உங்களை இவ்வளோ நாள் வளர்த்த உங்கள் பெற்றவர்களுக்கும் எல்லாத்துக்குமே பெரிய அவமானம் மக்களே. இது அவங்கள அப்படி அவமானப்பட வைக்காதீங்க, வருத்தப்பட வைக்காதீங்க, வேதனைப்பட வைக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த நீட்டுக்கும் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கும் பயந்து அஞ்சு யாரும் தற்கொலைங்கிற முடிவுக்கு போகக்கூடாது. ஸோ இதில் என்னென்னாக்கா அந்த தற்கொலை பண்ணிக்கிறவங்க அவங்களோட உயிர் போகிறது ஒரு விஷயம், அது மீட்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அவங்களோட இழப்பை தாங்க முடியாத அவங்களுடைய உறவினர்கள், அவங்களோட அப்பா அம்மா உடன் பிறந்தவர்கள், அவங்க படக்கூடிய அந்த ஒரு வருத்தம், அதுதான் மக்களை ஈடு செய்ய முடியாது. ஸோ நம்ம யாராக இருந்தாலும் சரி அந்த தற்கொலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போகும்போது ஸோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய, உங்களுக்காக துடிக்கக்கூடிய, உங்களுக்காக வருத்தப்படக்கூடிய அந்த உயிரை ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்து ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக தற்கொலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களோ அதுக்கு ஆல்டர்னேட் வேறு என்ன இருக்குது, வேறு என்ன பண்ணலாம். இந்த உலகத்தில் 1000 வழி இருக்குது. விண்வெளிக்கு போய் அங்கேருந்து வர முடியாமல் தவிச்சவங்க மீண்டும் இங்கே இப்போ திருப்பி மீண்டும் அவங்க விண்வெளிக்கு போகிறேன்றாங்க. சுனிதா வில்லியம்ஸ் வேறு ஒரு அந்த மிஷினரியினுடைய இதை சால்வ் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் நிறையா வாய்ப்புங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அது மாதிரி மக்களே அந்த உயிர் போனால் மட்டும்தான் அதை மீட்க முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அது கடவுளால் மட்டும்தான் முடியும். எனக்கு மெடிசின் சீட்டு கிடைக்கல, நீட்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுங்கிற பயத்தில் சூசைட் பண்ணிக்கிறவங்களா இருக்கட்டும், 10th 12th நான் சரியாக படிக்கல, ஃபெயில் ஆகி அதுக்காக சாகிறேங்கிறவங்களா இருக்கட்டும், அனைத்துமே முட்டாள்தனமான விஷயம். சாகிற அளவுக்கு தைரியம் இருக்கிற நமக்கு ஏன் அதை தாண்டி வாழ முடியாதா? ஸோ வாழ்க்கையில் நிறையா சாதிக்க வேண்டியது, பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. படிக்கிறதுக்கு நிறையா வழிமுறைகள் இருக்குது. நீட் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியோ ஐயோ ஏற்கனவே 2 வருஷம் எழுதிட்டு அது 3ஆவது வருஷம் எழுதணும், அது எழுதி அதில் ஃபெயிலாக போட்டால் என்ன பண்ணுற பயத்தில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது அனைத்துமே தேவையற்ற ஒரு செயல். சமீபத்தில் கூட சென்னையில் ஒரு சம்சா விற்கிற வியாபாரி அவரோட பொண்ணு நீட் எக்ஸாமுக்காக 2-3 வருஷமாக அட்டன் பண்ணி இந்த வருஷம் நீட் எக்ஸாம் இன்னும் வரப்போகிறத நினச்சி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அவர் அழுகுறாரு, ஐயோ சம்சா விற்று உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேனேமா அப்படின்னு சொல்லி. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை. அவர் அழுது புலம்பும்போது அந்த பொண்ணு இறந்ததுக்கான வருத்தமே தெரியல மக்கள், அவங்க அப்பாவினுடைய புலம்பல் தான் தெரியுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டுக்கு 1008 ஆப்ஷன், 1008 வழிமுறைகள் இருக்குது. ஸோ மெடிசின் படித்து டாக்டர் ஆகிட்டு தான் சாதிக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் அவசியமே இல்லை மக்களே. ஸோ நம்ம ஊர்லேயே நம்ம நாட்டிலேயே எத்தனையோ டாக்டர்ஸ்க்கு அப்புறம் ஐஏஎஸ் படித்து ஐபிஎஸ் படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸரெல்லாம் ஆகியிருக்காங்க. அந்த வரலாறுலாம் இருக்குது. சமீபத்தில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க நம்ம கரூரில் இருந்த கலெக்டர் கூட, அவர் பேர் கூட பிரபு சங்கர் நினைக்கிறேன் கலெக்டர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணவர், அதுக்கப்புறம் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி கலெக்டர் ஆகியிருக்காரு. இப்போ கலெக்டராக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எம்பிபிஎஸ் படித்தா மட்டும்தான் கௌரவம் வாழணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ரொம்ப சர்வ சாதாரணமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க ஸ்கூல்லாம் வெறும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. வெறும் 40 மார்க் 50 மார்க் வாங்கி பாஸ் பண்ணவங்க, ஜஸ்ட் பாஸில் பாஸ் பண்ணவங்க, காலேஜில் போய் டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்க நான் கொஞ்சம் நல்லா படித்து எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணி ஆவரேஜாக போனவங்களே இன்றைக்கி நிறையா டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஹையர் அஃபீஷியல்ஸாக இருக்காங்க. ஸோ நிறைய மாற்று வழிகள், நிறைய ஆல்டர்னேட் இருக்குது.
தற்கொலை என்பது பார்த்தீங்கன்னாக்கா மிக 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 மோசமான அடி முட்டாள்கள் செய்யக்கூடிய ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம் மக்களே. பைத்தியக்காரர்களுக்கு கூட மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கூட யாருமே தற்கொலை பண்ணிக்கிறதில்ல. நிறைய பேர் நல்லா படித்து சாதிக்கணும்னு நல்ல மார்க் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னாக்கா 1 மார்க் படித்து கம்மியான மதிப்பெண்ணில் கம்மியான ஒரு ரேஷியோவில் எனக்கு சீட்டு கிடைக்கலங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அந்த வீட்டில் பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஷன் உண்டு, எல்லாத்துக்குமே இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது உண்டு. எந்த ஒரு விஷயத்துக்குமே மாற்றி அமைக்கிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஆனால் லைஃப்பில் நம்மளால் மாற்றி அமைக்க முடியாத ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னாக்க உயிர் மட்டும்தான். சூசைட், தற்கொலை அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு முடிவு அல்ல அப்படிங்கிறத நான் வலியுறுத்தி உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் மக்களே. ஸோ வாழ்க்கையில் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த தற்கொலை அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு தவறான முடிவை யாரும் எடுக்கவே கூடாது. அதை தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். ஸோ நீட்டு படித்து நீங்கள் டாக்டர் ஆகணும் அப்படின்னாக்க அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய நிறையா ஸ்டூடெண்ட்ஸே அசால்ட்டாக நீட் எக்ஸாமை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி எல்லா விஷயம் எல்லாத்துக்காகவும் முடியாது மக்களே. ஒருத்தரால் ஒன்று முடியும், ஒருத்தரால் ஒன்று முடியாது. ஸோ அப்படி ஒரு தோல்விக்காக சூசைட் பண்ணிக்கணுன்னாக்க நம்மளுடைய தோனி, சச்சின், இன்றைக்கி இருக்க விராட் கோலி இது போன்ற வீரர்கள்லாம் எத்தனை முறை சூசைட் பண்ணிக்கிறது? எத்தனையோ பேர் இருக்காங்க மக்களே. வாழ்க்கையில் அந்த ஒரு வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக, ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக சூசைட் பண்ணிக்கிறது அப்படின்னு நினைக்கிறது மிக மோசமான தவறான செயல். ஸோ இந்த நீட் எக்ஸாமை கண்டு 10th 12th எக்ஸாமை கண்டு 10th 12th வெற்றி தோல்வியை கண்டு தற்கொலை அப்படிங்கிற முடிவுக்கு போகிறவங்க எல்லாருமே அவங்கள நினச்சி வருத்தப்படுறது ரொம்ப தவறான செயல் நான் நினைக்கிறேன். அவங்கள நினச்சி அவன் வெக்கி தலை குனியணும் மக்களே. ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த தோல்விக்காக தற்கொலை அப்படிங்கிறதுக்கு போகணுன்னாக்கா உலகத்தில் யாருமே உயிரோட வாழ முடியாது மக்களே. எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்தில் தோல்வியை தினம் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடும்போது எல்லாராலுமே வெற்றி பெற முடியுமா? முடியாது மக்களே. ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாக்கா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்ட்டிசிபேஷன், கலந்துக்கிறது தான் முக்கியம். ஸோ நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே நான் சாம்பியன் ஆகணும், நான் வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம். ஆனால் அந்த வெற்றி அடைஞ்சே ஆகணும், வெற்றி அடையலைன்னா செத்துருவேன் அப்படின்னு நினச்சாக்க வாழவே முடியாது. எந்த ஒரு காம்படிஷன்லேயுமே வெற்றி தோல்விங்கிறது சகஜ மக்களே. கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு தேர்தலாக இருக்கட்டும், எலெக்ஷனாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே வெற்றி தோல்விங்கிறது சகஜம். போட்டியில் கலந்துக்கிட்டோம். இந்த உலகத்தில் நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ இந்த இது இல்லைன்னா இன்னொரு விஷயம், நிறைய விஷயம் இருக்குது வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு. ஏதாவது அந்த ஒரு விஷயத்தான் மட்டும்தான் அது இல்லைன்னா நான் சாதிக்க வேறு வாய்ப்பே இல்லையா அப்படின்னாக்க அது ரொம்ப தவறான விஷயம். ஆகவே நமக்கு உலகத்தில் சாதிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ மரணம் அப்படிங்கிறது தானாக வரணும் மக்களே. அந்த தானாக வரக்கூடிய மரணத்தையும் வெல்றதுக்கு தான் இந்த உலகத்தில் இன்றைக்கி நம்ம போராடிட்டு இருக்கோம். டாக்டர்ஸோட வேலையே என்ன? மரணத்தை வெல்வது. மரணத்தை வெல்வது தான் டாக்டர்ஸினுடைய வேலையை. அதை எதிர்த்து போராடி காப்பாற்றுறது தான் டாக்டர்ஸினுடைய வேலை. அப்படிப்பட்ட டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க நீட் எக்ஸாமுக்கு பயந்து சாகலாமா? கூடாது மக்களே. நீட் எக்ஸாமுக்கு உனக்கு படிக்க முடியலன்னா அடுத்து வேறு ஆப்ஷன் இருக்குது. ஒரு வக்கீலுக்கு படிங்க, பெரிய ஜட்ஜ் ஆகுங்க. சின்ன சின்ன குடும்பத்தில் படித்தவங்க, வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடியவங்க, நிறையா வீட்டு பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் அவங்களாவே படித்து முயற்சி பண்ணி லா முடித்து இன்றைக்கி பெரிய ஜட்ஜ் ஆகியிருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகியிருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகியிருக்காங்க. நிறையா உதாரணங்கள் நியூஸில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க? தயவு செஞ்சு உங்களுடைய தற்கொலை எண்ணத்தை தவிருங்கள். 1000 வழிகள் இருக்குது. நீங்கள் டாக்டர் ஆகி சாதிக்க முடியாத நீங்கள் ஒரு வக்கீல் ஆகுங்க. வக்கீல் ஆகினீங்கனாக்க, ஜட்ஜ் ஆனீங்கன்னாக்க டாக்டர் உங்கள்கிட்ட அவள் கை கட்டி நிற்பாங்க. ஜட்ஜ் ஆனால் ஒரு ஜட்ஜுக்கு உண்டான மரியாதை என்னென்னு தெரியுமா? நீதி அரசர். அந்த நீதி அரசர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வேறு யாருக்குமே கிடையாது மக்களே. அரசருங்கிற வார்த்தை இந்த ஜட்ஜுக்கு மட்டும்தான். அதுக்குண்டான பவரே வேறு மக்களே. ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன ஒரு ரெஸ்பெக்ட், ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? தயவு செஞ்சு மாணவர்கள் நீட் எக்ஸாமு 10வது 12வது வெற்றி தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. அதுக்காக எந்த ஒரு தவறான முடிவும் தற்கொலைங்கிற எண்ணத்துக்கும் போகாதீங்க தயவு செஞ்சு. ஸோ ஏன்னா நிறையா ஆல்டர்னேட்டிவ் வழிகள் இருக்குது. நிறையா இப்போ இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியலனாக்கா அடுத்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மோர். ஸோ இது ஒன்று தான் வழி அப்படின்னு நினைக்காதீங்க. வேறு வழிகள் 1000 வழிகள் நிறையா இருக்குது வாழ்வதற்கு. வெற்றிக்கான பாதைகள் நிறையா இருக்குது. நன்றி, வணக்கம், சாச்சா, பாய் பாய், see you மக்களே.